சென்னையில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தற்போது அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை ஏதாவது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் பல்லவன் இல்லம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இப்போது காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக 13 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன கோரிக்கை என்று பார்க்கும்போது, நவம்பர் 2015 முதல் வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். அதே போல மருத்துவப்படி 100 ரூபாய் என்பதை 300 ரூபாயாக உயர்த்த வேண்டும். ராணுவ குடும்ப ஓய்வூதியத்துடன் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் உட்பட மொத்தம் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த பல நேரங்களில் நாங்கள் இதே போன்ற ஒரு சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. அரசு சார்பில் எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதே போக்குவரத்து ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் தான் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் பல்லவன் இல்லத்தில் ஒருபுறம் சாலையை மறித்து சாலை மறியல் போராட்டமாக இன்றைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.